பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். நமக்கு இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷமே என்ன அப்படின்னா, எப்போ அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்குன்னா, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டோன்ற அந்த அனுபவம் தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. அப்போது இந்த ரட்சிப்புன்றதுக்கு இவ்வளோ சந்தோஷம் வருது, நித்திய ரட்சிப்புக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டு. அப்போ எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், ரகசிய வருகையில நாமும் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படணுன்ற ஆசை நமக்கு இருக்குது. ஆனால் அதற்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணுன்ற பிரயாசம் நமக்குள்ளே இல்லை. அப்போது அந்த பிரயாசங்கள் தேவை அப்படின்னும் போது தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்போ நாம மீட்கப்படணுன்றதற்காக நமக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படி ஒரு முத்திரையே பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு காத்திருந்து அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி அபிஷேகத்தினால நம்மளை அடையாளப்படுத்தியிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஏன்னா அவர் தான் உங்களுக்கு முத்திரைய மீட்பின் நாளுக்கு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா, எப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் அப்படின்னா, ஆவிக்கேற்ற வாழ்க்கை நான் வாழலை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அப்போ அவரை துக்கப்படுவதன் மூலியமா என் நித்திய ரட்சிப்பை நான் இழந்து போவேன். இந்த உலகத்துக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது எவ்வளவு சந்தோஷம் இருந்ததோ, அதை காட்டிலும் பல மடங்கு நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இருக்கும். அப்போ அந்த நித்திய ரட்சிப்புக்காகவே நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ துக்கப்படுத்தக்கூடாதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அவர் விரும்புகிறபடி நம்மளுடைய வாழ்க்கை மாறணும், ஆவிக்கேற்ற வாழ்க்கையா நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னு ஒப்பு கொடுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு உதவி செய்வார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்கு தான் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.